சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு. திமுக, அதிமுக ஆகிய தமிழகத்தை பல வருடங்கள் ஆண்ட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தாவேக முதலிடம். நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேக முன்னிலை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தாவேகவினர் உற்சாக கொண்டாட்டம். திமுகவின் கோட்டையான சென்னையை தகர்த்தது தமிழக வெற்றிக் கழகம். சென்னையின் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக ஆதிக்கம். கோவை, திருச்சி, நெல்லையில் தாவேக முன்னிலை. கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளில், திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளிலும், நெல்லையில் உள்ள 5 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கும் தாவேக. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தாவேக தொடர்ந்து முன்னிலை. தாவேக தலைவர் விஜய் வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் விசில் ஊதி மகிழ்ச்சி கொண்டாட்டம். தாவேக தலைவர் விஜய்க்கு இது ஒரு வரலாறு சாதனை. ஒரு தந்தையாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் பேட்டி. First of all, as a father, I'm very proud and happy. Total, me and my wife, my wishes to my son. I'll come as a Chief Minister of Tamil Nadu. It's a historical success. பெருவாரியான இடங்களில் தாவேக முன்னிலை வகிக்கும் நிலையில் விஜய் வீட்டிற்கு நடிகை த்ரிஷா வருகை. விஜய்க்கு வாழ்த்து கூற வந்ததாக தகவல். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கே. செங்கோட்டையன் வெற்றி. அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் 9வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகிறார். அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், டி.ஆர்.பி. ராஜா, கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பின்னடைவு. வேலூர், காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் தொடர்ந்து பின்னடைவு. தாவேகாவின் நட்சத்திர வேட்பாளர்களான ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சி.டி.ஆர். நிர்மல்குமார் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. திருச்சி கிழக்கு தொகுதியில் 13,000 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் முன்னிலை. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் முன்னிலை. திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னிலை. மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. அதிமுக வேட்பாளரை விட 2,731 வாக்குகள் கூடுதலாக பெற்று விஸ்வநாதன் வெற்றி. தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளிலும் பின்னடைவு. கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட செல்வாக்கு மிகுந்த இடங்களிலும் முன்னிலை பெற முடியாமல் திணறல். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை வகிக்காத நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். காரைக்குடியில் சீமான் முன்னிலை வகித்த நிலையில் 5வது சுற்றில் பின்னடைவு. வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக முன்னிலை எதிரொலி. வெற்றி கொண்டாட்டத்திற்காக அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட பந்தல்கள் அகற்றம். பின்னடைவை சந்தித்த தமிழ்நாடு, கேரளம், மேற்குவங்க முதலமைச்சர்கள். தமிழ்நாட்டில் தாவேகாவும், கேரளம் மாநிலத்தில் காங்கிரசும், மேற்கு வங்கத்தில் பாஜகவும் முன்னிலை.
புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை. காங்கிரஸ் திமுக கூட்டணி 7 தொகுதிகளில் முன்னிலை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி. மங்களம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை. தமிழ்நாட்டில் பிரகாசித்த தாவேகாவிற்கு புதுச்சேரியில் பெரும் பின்னடைவு. மடவேலி தொகுதியில் மட்டும் தாவேக முன்னிலை. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றி. தாவேக வேட்பாளர் சிவாவை 1182 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். அசாமில் முதலமைச்சரும் பாஜக தலைவருமான ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடர்ந்து முன்னிலை. சிவசாகர் தொகுதியில் பாஜக வேட்பாளரான குஷால் டோவாரியை விட ரைஜோர் தளக்கட்சி வேட்பாளரான அகில் கோகாய் பின்னடைவு. மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு வெற்றி முகம். மமதா பானர்ஜியின் 15 ஆண்டுகால ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறது பாஜக. மேற்கு வங்க மாநிலம் பவானிபூர் தொகுதியில் முதலமைச்சர் மமதா பானர்ஜிக்கும் பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரிக்கும் இடையே கடும் போட்டி. 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருவரும் மாறி மாறி முன்னிலை. மேற்கு வங்க மாநிலத்தில் அசன்சோல் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மோதல். காவல்துறையினர் தடியடி நடத்தி மோதலில் ஈடுபட்டவர்களை விரட்டியடித்தனர். மின் கார்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றுக்கான மின்கலன்களை தயாரிப்பதற்கு பயன்படும் லித்தியம் படிவுகள். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் 5.9 மில்லியன் டன் லித்தியம் படிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். மும்பை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். தென்னாப்பிரிக்க பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் நடைபெற்ற டானிஷ் ஓபன் நீச்சல் போட்டி. ஆண்களுக்கான 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல்.